ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைப்பூ கூட்டு தாங்க. வாழைப்பூ கூட்டு வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கல்லடைப்பு மற்ற வயிற்று பிரச்சனை எல்லாத்துக்குமே நல்ல மருந்தாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். சுவையான வாழைப்பூ கூட இன்னும் கொஞ்சம் சுவையேற்றுறதுக்காக நம்ம முருங்கைக்கீரை சேர்த்து செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூவும் சுத்தம் பண்ணியாச்சு. வாழைப்பூவில் வந்து ஒரு கொண்டை வச்ச குச்சி இருக்கும், அப்புறம் ஒரு கண்ணாடி இலை இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரையில் குச்சி காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் நல்லா நம்ம உருவி எடுத்துக்கிறலாம். இந்த முருங்கைக்கீரையில் நிறைய பூ இருந்துச்சு. இந்த பூவுமே பொரியல் பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருவாடு கூட முட்டை கூடலாம் போட்டு பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். நான் முட்டை போட்டு பொரியல் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க பாருங்கள். இப்போ கூட்டுக்கு வந்து நான் பாசிப்பருப்பு தான் சேர்க்க போகிறேன். பாசிப்பருப்பை கழுவிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்படியே வேக வச்சனாலே வெந்துடும். குக்கரில் வைக்கவே தேவையில்லை. இப்போ பருப்பு வேக வச்சாச்சு, நம்ம பொரியல் செஞ்சிடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க. காரத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகாவை 2 கீறியிருக்கேன், அதையும் அப்படியே போட்டு விட்டுறலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். வாழைப்பூவை நறுக்கிட்டு அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க, அப்போ தான் கருத்து போகாது. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு வாழைப்பூ இது கூட சேர்த்துடலாம். சிலர் வந்து இதை வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு செய்வாங்க. அது போல் செய்யும்போது வாழைப்பூவில் இருக்கிற சத்து ஃபுல்லாகவே போயிடும். வாழைப்பூவில் சிறு துவர்ப்பு இருக்கும், அதுதான் அதோட இயற்கையான சுவையே. அது நல்லாயிருக்கும். நம்ம பருப்பு தேங்காய்லாம் சேர்க்கும்போது அந்த துவர்ப்பு தெரியாது, சத்து போகக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம அந்த மாதிரி செய்யக்கூடாது. இது போல் எண்ணெயிலே வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அப்படியே வெந்துடும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. இந்த வாழைப்பூவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி அப்பப்போ பரட்டி விட்டு வேக விட்டுறலாம். அப்போ தான் ருசியாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இப்போ வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. இது கூட நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு சேர்த்துடலாம். பருப்புமே நான் குக்கரில் வைக்கலை, அப்படியே தான் வேக வச்சுருக்கேன். நல்லா மலர்ந்து வெந்து வந்திருக்கு பாருங்கள், அதுதான் கூட்டுக்கு டேஸ்ட்டு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம கழுவி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் இது கூட சேர்த்துடலாம். முருங்கைக்கீரை வந்து முதவே சேர்க்கக்கூடாது, ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா கடுத்து போயிடும். அதனால் இப்போ சேர்த்தோன்னா தான் இந்த பருப்பு கூட சேர்ந்து ஒரு செகண்ட்லேயே சீக்கிரமாக வெந்து வரும். இப்போ இதை நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதை பாருங்கள், இதை பரட்டி விடும்போது எனக்கு இந்த பாத்திரம் பத்தலை, ஏன்னா இன்னும் அதில் தேங்காய் வேறு நம்ம அரைச்சி ஊற்றணும், அப்போ இந்த பாத்திரம் பத்தாது. அதனால் இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்க போகிறேன். பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதே பாத்திரத்துலேயே இதை மாற்றிக்கிறலாம். அப்போ தான் நமக்கு வந்து கலந்து விடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் சேர்த்தாச்சு. பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வைங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறலாம். இதுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 5-6 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். இது நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன். தாளிக்கும் போது நான் வத்தல் சேர்க்க போகிறேன். எனக்கு இந்த காரம் போதும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா தேங்காய் அரைக்கும் போது 2 பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுறலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கணும், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 2ம் சேர்த்துட்டு நம்ம நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ கூட்டு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். பூண்டு ஜீரகத்தோட பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டு. பார்த்திங்கன்னா நம்ம கல்லடப்புக்கு, வயிற்று குடல் பிரச்சனைக்கு, இது எல்லாத்துக்குமே நல்ல மருந்தாக இருக்கும். இதில் முருங்கைக்கீரை, பாசிப்பருப்பு, தேங்காய்லாம் சேர்த்துறதுனால நல்லா ருசியாகவும் இருக்கும். எந்த விதமான துவர்ப்புமே உங்களுக்கு தெரியாது. இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம். இப்போ தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெங்காயம், வத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிட்டு அப்படியே கப்புன்னு மூடி வச்சுருங்க. அந்த தாளிப்பு மணத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். அவ்வளோதாங்க. துவர்ப்பே இல்லாமல் வாழைப்பூ கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.